இது பாருங்க டாலியா வந்து அப்படியே ஃபுல்லாக இது வரைக்கும் இந்த 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 உட்டு இருக்குல்ல இது வரைக்கும் அப்படியே தொங்கி கிடந்தது. அதை பாருங்க அதோட ட்ரங்க் கிட்டத்தட்ட ஒரு கரும்பு, அந்த க்ரீன் கலர் கரும்பு இருக்குமே அந்த சைஸுக்கு இருக்குது ஒரு இதெல்லாம் கொஞ்சம் மெல்லுசு. பட் இது மெயின் தண்டு வந்து 2 தண்டு இந்த மாதிரி பெருசாக இருக்குது. இந்த உள்ளே இருக்குது கரும்பு சைஸ்க்கே இருக்குது. அப்போ அந்த ஹெவி தாங்க முடியாமல் அப்படியே தொங்குறதுனால வேறு வழி இல்லாமல் இப்படி ஒரு கல்லும் வச்சு அதுக்கு முட்டு கொடுத்து இதை ஃபுல்லாக அப்படியே கட்டி ஒரு சைடில் ஒரு கம்பி இருக்குது, அந்த க்ரீன் கலர் கம்பி, அதையும் வச்சு இங்கே இருக்குது தெரியுது க்ரீன் கலர் கம்பி, அதையும் வச்சு இப்படி கட்டி வச்சுருக்கேன். கட்டி வச்சதில் அங்கே இருந்த இந்த ஏரியாவில் இருந்த கொஞ்சம் தக்காளி செடியும் எடுத்து 3 செடியும் ஆல்ரெடி இருந்தது, குட்டி குட்டியாக இதையும் வச்சுருக்கேன். இப்போ இவ்வளோ ஸ்பேஸ் காலியாக தான் இருக்குது. இப்போ இது ஃபுல்லாக கவர் பண்ணிட்டதில் இந்த ஏரியாவில் ஒன்றுமே வைக்க முடியாமல் இருக்கும். ஆனால் மண் வளம் அவ்வளோ மண் கொட்டி இருக்குது இதில் ஃபுல்லாக. இதில் ரேஸ் பெட்டில் ஃபுல்லாகவே சாயில் தான். அப்போ இதையும் பாருங்கள், இது வந்து நிறைய ரொம்ப கொச்சன்னு வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி விழுந்து கிடந்த மாதிரி இருந்தது பறந்து. இப்போ இதையும் ஒரு கம்பி இங்கே, இப்போ இதில் இப்படி இங்கே கொஞ்சம் இங்கே பாருங்கள், இதில் இப்படி பிடிச்சிட்டு இதுலேயுமே இந்த கயிறு கட்டியிருக்கேன். கம்பியும் கொடுத்து பெரிய குச்சி, இங்கே இந்த குச்சி 2 குச்சியும் கொடுத்து இதுக்கும் ஒரு குச்சி வச்சுருக்கு. இதில் ஃபுல்லாக இந்த கம்பி அந்த வைக்கிறதுக்கு ஃபுல்லாக இதையும் கொடுத்து ஃபுல்லாக இப்படி கட்டி வச்சுருக்கேன் ஃபுல்லாக. இப்போ பாருங்கள் அந்த கயிறு தெரியுதா, சென்டரில் பாருங்கள் எவ்வளோ கேப்புன்னு. இப்போ இது ஃபுல்லாக முட்டு வைக்கும். இப்போ அதனால் இப்படி அந்த ஸ்கொயராக வந்து நீட்டாக அழகாக வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணேன்னா, இப்போ நிறைய பெரிய பெரிய லீவ்ஸு ஒரு பின்னு ஃபுல்லாகவே இந்த இலை தான் இருந்தது. இதை ஃபுல்லாக கட் பண்ணி விட்டேன். இப்போ இங்கே தெரியுது உங்களுக்கு, இதில் இலையெல்லாம் கட் பண்ணேன். இதுலேயும் அப்படி தான் ஃபுல்லாக இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். கீழே இருக்கிற இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டால் அட்லீஸ்ட் அந்த வெயிலும் இதுவும் நல்லாவாது வளர்ச்சிக்கு பூ வளர்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஆனால் எவ்ரி இயர் இந்த பூ தான் ஃபஸ்ட்டு வரும். இந்த பூ வந்து செகண்டாக தான் வரும். அதுவும் ஒரு வருஷம் வளரவே இல்லை, உடஞ்சி போயிடுச்சு. இப்போ இந்த பியோனி வந்து ஓவர்டேக் பண்ணியிருந்தது. அப்போ அங்கே இருந்த ஒரு கிளையை எடுத்து விட்ட உடனே இது குயிக்காக வளர்ந்து பூவும் வந்துருச்சு ஃபஸ்ட்டு. இது இன்னும் இப்போ தான் வளர்ந்துட்டு வருது. மேலே ஃபுல்லாக மொட்டு வைக்கிறது ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன்ல பிஞ்ச் பண்ணி வளர்ந்ததுன்னு சொல்லி. இங்கே பாருங்கள், இது நல்லாவே வளர்ந்துருச்சு. இப்போ அதுலேருந்து இதை பறித்து வச்ச தாலியாக தான் இது. அந்த கிள்ளி வைக்கிறதுன்னு வாங்க, பிஞ்ச் பண்ணி வைக்கிறதுன்னு வாங்க. அப்போ அதில் வளர்ந்தது. திரும்ப ஒன்று வச்சதும் வளர்ந்துட்டு இருக்குது. இது தெரியல, கொஞ்சம் டவுட்டு தான். இப்போ இந்த டேலியாவிலேருந்து எடுத்து வச்சேன், அது தெரியல. இப்போ இதில் 4 வளர்ந்துருக்கு. 1 2 3 இங்கேயும் ஒன்று வளர்ந்து வர மாதிரி தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் அப்படியே இருக்கு, ஆனால் க்ரீனாக இருக்குது. வளருமான்னு தெரியல. இப்போ இதெல்லாம் எடுத்து மாற்றி வைக்கணும். இப்போ இது பாருங்கள், அந்த ட்ரிப் சிஸ்டம் வந்து செட் பண்ணி விட்டுருக்காரு ஃபுல்லாக. அந்த பைப்பை பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த ட்ரிப் சிஸ்டம் ஃபுல்லாக பண்ணி எல்லாமே இங்கே ஃபுல்லாக எல்லாம் கனெக்ட் பண்ணி விட்டுருக்கு ஃபுல்லாக அந்த எண்டு வரைக்கும். இந்த இந்த செடி, அந்த செடி, இந்த சைடில் இருக்க ரேஸ் பெட்டு இதுக்கு. இப்போ இதில் பைப் லைன்லாம் போது பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் தான். இங்கே இது வந்து ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி, இது வந்து தண்ணி வருது. எல்லாம் வச்சு செட் பண்ணியிருக்கு ஃபுல்லாக. ஏன்னா இங்கே வந்து ஹோஸ் பைப் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் தண்ணி விடுறதை பார்த்தாங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் போயிடும். அப்புறம் நமக்கு ஒரு ஹெவி ஃபைன் தான் போடுவாங்க. இப்போ இங்கேயும் பாருங்கள், ஃபுல்லாக எல்லாமே அந்த வயரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அங்கங்கே வயரான பாவம். இது ஒரு 2-3 வாரமாக செய்தார் அவர். இது ஃபுல்லாக வச்சுருக்கு. எல்லாத்துலேயும் ஸ்ப்ரிங்க்லர் மாதிரியும் அந்த ட்ரிப் சிஸ்டமும் வச்சுருக்கு. ஏன்னா சிலதுக்கு வந்து அது நிறைய வரல, 2-3 தடவை பைப் பத்தாமல் அதெல்லாம் வாங்கி. இங்கே பாருங்கள், நேற்றெல்லாம் வந்து பின்னாடி வயர் எடுத்துருந்தாரு. அப்போ தண்ணி ஃப்ளோ இல்லை, ப்ளஸ் ப்ரெஷரும் குறைஞ்சிருச்சு. அப்போ அதனால் என்ன பண்ணார், ஃபுல்லாக வயரை ஃபுல்லாக கீழே எடுத்து விட்டு இங்கே ஃபுல்லாக எல்லாம் அரேஞ்ச் பண்ணி விட்டுருக்காரு இப்போ. ஆனால் இன்றைக்கி இங்கே ஃபுல்லாக இதில் ஃபுல்லாக எல்லாமே கனெக்ட் பண்ணி விட்டுருக்கு. ஸோ ஓகேவாக இருக்கணும் கடவுளேன்னு.
ஆனால் நான் இப்போ தண்ணி ஊற்றி விட்டுட்டேன். ஆல்ரெடி ஊற்றி விட்டதுனால கொஞ்சம் காலையில் இன்னும் வெயில் வரல. இங்கேயும் ஃபுல்லாக இந்த பைப்பு பாருங்கள் எவ்வளோ பைப்பு போகுதுன்னு. ஆனால் நேற்று ட்ரையல் பார்த்தது ஃபுல்லாக எதுவும் போகலை. அதனால தான் நான் தண்ணி ஊற்ற வேண்டியதாக போச்சு. அப்போ தண்ணி ஊற்றி விட்டேன். சரி, அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஃபுல்லாக நல்லா வெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 hour ஓட விட்டோம்னாலும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி இது பெரிய இதுக்கெல்லாம் 2 வயர் விட்டுருக்கு. ஏன்னா தண்ணி பத்தாது இல்லை அவ்வளோத்துக்கும். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள்ன்ற மாதிரி half an hour விட்டுருக்காரு. அப்போ இது ஒரு மஞ்சள் பூவும் பூத்துருச்சு. ஆனால் இது வந்து அந்த ஒயிட் இதிலேருந்து எடுத்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது பிகினிங்கில் இப்படி தான் எல்லோவாக வரும், அதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகும். என்னன்னு தெரியல, இதுக்கப்புறம் அது சேஞ்ச் ஆன பிறகு பார்த்தா தான் தெரியும். இல்லைன்னா புது வெரைட்டியான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சம்டைம்ஸ் கட் பண்ணி வச்சா அது ஒரு வித்தியாசமான கலரில் வரா மாதிரி இருக்குது எனக்கு ஒரு ஃபீலிங். இதை நல்லா மொட்டையடிச்சு விட்டாச்சு. அப்போ அப்படியே கார்டன் வேலை முடிஞ்சிருச்சு. இதுதான் இந்த செடியை தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். இங்கே ஏதாவது ஒரு செடி வைக்கலாம். பட் ஆனால் இது இப்போ பூ இருக்கிறதுனால இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். எல்லாம் முடிஞ்சிட்டு வின்டர் ஸ்டார்ட் ஆகிற டைமில், வின்டர்னு இல்லை ஆட்டம் ஸ்டார்ட் ஆகிற டைமில் இதெல்லாம் போயிட்ட பிறகு வேணால் எடுத்து வைக்கலான்னு பார்த்தோம். இதில் வந்து நிறைய செடி இருந்தது. இந்த ஒயிட் லில்லி மாதிரி தான் நினைக்கிறேன், லில்லி வெரைட்டி. அது ரொம்ப ஓவர் டேக் ஆகி ஃபுல்லாக இருக்கிறதுனால எடுத்து வெறும் தாமரை அந்த செடியை மட்டும் விட்டு வச்சுருக்கு. இடம் மட்டும்தான் இருக்குது. மொட்டு வச்சுருந்தது. பட் ஆனால் அந்த எல்லாம் எடுத்ததால் அது மொட்டையெல்லாம் வாங்கி போயிடுச்சு. இப்போ இனிமேல் வந்தால் தான் உண்டு. அதான் இந்த செடிக்கு இந்த எல்லாத்துக்கும் வச்சுருக்கு. இதுக்கு இது ரொம்ப குட்டினால இது ஓவர் ஃப்ளோ ஆகுது. ஸோ இதை எடுத்து இதுக்கு மாற்றி விட போகிறேன். இது 2 மாற்றி விட்டுட்டு அந்த பாட்டை மாற்றி வேறு இடத்துல வைக்க போகிறேன். நான் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. இந்த மண் மூட்டை வச்சிருக்கு பாருங்கள். இது உள்ளே இருக்க செடிக்கு கொஞ்சம் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள் நம்மளோட லில்லி. அப்போ என்ன சவுண்டு பின்னாடி அந்த இது ஆரஞ்சு கலர் பூ பூக்கும் ஃபுல்லாக. இது வந்து கிளாடியோலி. அப்போ இது ஃபுல்லாக அழகாக லைனாக பூ வரும். இப்போ இது பாருங்கள், இது கொஞ்சம் மெச்சூர் ஆனது. ஸோ அதனால் நிறைய 1 2 3 4 5 6 7 8 10 பூ இருக்குது. இப்போ அதே இதில் பாருங்களேன் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் இப்போ தான் வளருதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதுலேயும் வருது. என்ன கலர்னு தெரியல, ஏன்னா நான் எல்லாம் எடுத்து மாற்றி வச்சேன். இங்கே பாருங்கள் இந்த டபுள் ஸ்டார் லில்லியோட பியூட்டி அப்படியே வாசனை கம்மன்னு இருக்குது. பாருங்க, தெரியுது அவங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள் என்ன பெரிய சைஸ். இந்த பூ பாருங்கள், இதுலேருந்து ஒரு லிக்விட் ஜெல் மாதிரி வருது. அது அப்படியே ஸ்டிக்கியாக இருக்குது. இங்கே பயங்கரமாக ஒட்டுற அந்த தண்ணி மாதிரியான்னு தெரியல, ஆனால் ஒட்டுற தன்மையாக இருக்குது. பெரிய பூ, நல்ல பெரிய பூ. இது வந்து ஒயிட்டு, இன்னும் வளரல. இந்த எல்லோன்ற மாதிரியான்னு எனக்கு தெரியல, ஏன்னா லைட்டாக இருக்குது. இது குட்டியாக இருக்குது. பெரிய பூ இது, நல்லா ஆக்சுவலி பெரிய பூ. இதை பாருங்க, இதெல்லாம் ஃபுல்லாக எல்லாமே அந்த ஒயிட் பூவை நான் காமிக்கல. இங்கே பாருங்கள், பியூட்டி குவீன். இங்கே வெயில் வந்துட்டதால் அவ்வளோ அதோட அழகு தெரியாது. பட் ஸ்டில் இங்கே பாருங்கள், அது பிங்க் பேக்ரவுண்ட், அந்த பின்னாடி பிங்க்கு டார்க் பிங்க் பூக்கும் இந்த ஒயிட்டுக்கும். ஆனால் எவ்வளோ பெரிய பூ தெரியுமா? பெரிய பூ, நல்லா அழகான பூ. இது விரியுது. ஆனால் இது நல்ல இப்போ நான் அங்கே கூட காமிச்சல ஸ்டார் லில்லி பிங்க் கலர், அதெல்லாம் குட்டி. ஆனால் இது மொட்டு வந்து பயங்கர திக்கு. ஸோ அதனால் இவ்வளோ பெரிய பூவாக வந்திருக்கு. இந்த ட்ரிப் சிஸ்டம் இது பண்ணுறதுக்கப்போ 3 மொட்டை உடச்சிட்ருக்காங்க. இங்கே 1 போச்சு, இது 2 3 மொட்டை உடச்சிட்ருக்காங்க. நிறைய அந்த சைடில் இருக்கிறதும் உடஞ்சிருச்சு. பட் ஆனால் வேறு என்ன பண்ணுறது, இப்போ இது 1 2 மொட்டு போச்சு. பட் மற்ற செடியெல்லாம் காப்பாற்றி இருக்கும்ல. ஏன்னா வெயில் மெட்ராஸில் அடிக்கிறதோட மோசமாக வெயில் அடிக்குது. செடியெல்லாம் காஞ்சே போகுது. இங்கே பாருங்கள்,
இதில் அழகான கலரில் அது. ஓகே, இங்கே வந்து இந்த கலரும் இது பாருங்க, 4 இலை தான் இருக்குது. நான் பூவை பாருங்க எப்படி இருக்குன்னு. இதே இதுதான், பட் இது வந்து கொஞ்சம் நல்லா புஷ்ஷியாக வளர்ந்துச்சு. இது வந்து நான் நினைக்கிறேன் நத்தை சாப்பிட்டுடுச்சுன்னு. அதனால் இது வந்து ஒரு செடி அங்கே இருக்கும், அது பேர் எனக்கு மறந்து போயிடுச்சு. பறித்து வச்சுருக்கேன். இப்போ இதில் மொட்டே வந்துருச்சு. இதில் நிறைய மொட்டு வச்சுருக்கு. கொச்சு கொச்சன்னா அது மேபி இது வளருமா என்னன்னு தெரியல. ஆனால் இங்கே மண் வளம் கொஞ்சம் கம்மி, அதனால் மேபி கொஞ்சம் மண்ணை டாப்அப் பண்ணி விட்டால் சரியாக இருக்கும். இதில் வயலட் கலர் பூ வரும், இன்னும் வரல. ஏன்னா இங்கே இந்த ஏரியா ஃபுல்லாக இருந்தது, எங்கள் ஹஸ்பண்ட் பறித்து போட்டார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வளர்த்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சேர்த்து வச்சுருக்கேன். இந்த தடவை இப்போ ஒரு வருஷமாக இப்படி தான் நடக்கும். ஆனால் கையை வச்சு பிச்சு போட்டுருவார், அவர் மறந்து போயிடுவார். இந்த தடவை புதினா தான் என்னமோ வளரவே இல்லை, கஷ்டமாக இருக்குது. இவ்வளோண்டு தான் இருக்குது. இப்போ இது நிறைய, இதெல்லாம் புதினா செடி கிடையாது, இதெல்லாம் வேறு அந்த மஞ்சள் பூ வரும், அந்த காட்டு செடி மாதிரி. இதெல்லாம் என்ன நிறைய செடி இல்லாத செடியாக, அதெல்லாம் பிடுங்கி போடணும். இதை வந்து விட்டுருக்கேன் நான். ஏன்னா இப்படி முத்துன பிறகு இதை கட் பண்ணி இங்கே காலியாக இருக்கிற இடத்துல வச்சேன். என்ன நடந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன், ஃபுல்லாக ரொம்ப மொட்டையாக கட் பண்ணிட்டதில் காஞ்சி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக மொட்டையாக கட் பண்ண மாட்டேன், அதனால் அந்த வேர் ஃபுல்லாகவே காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான், ஏதாவது ஒரு தப்பில் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு கற்றுப்போம். அந்த மாதிரி கற்றுக்கிட்டாச்சு. இதை அப்படியே விட்டு பறித்து அங்கே ஃபுல்லாக வச்சு விட்டால் மேபி அடுத்த வருஷத்துக்கு வரும்.